வாங்கலாம் ஏங்க எத்தனை ஒரு மாசம் ஆச்சுங்க 1000 ரூபா மாடு வாங்கி தரேன்னு தானே வாங்கினேன். தேடி தான் வந்தேன். இப்போ மாடு வாங்க போகணும் உங்களை தேடி. இப்போ என்ன பார்த்தோன்னே இல்லை அங்கேருந்து வர்றப்ப நான் உங்களை தேடி தான் வந்தேன். வீட்டிலேருந்து பரவாயில்ல. மாடு மாடு நல்ல மாடாக இருக்கு. இல்லை இது ஒரு கதையா? இல்லை நீங்கள் எதில் வந்தீங்க? அந்த பைக்கு கிடக்கு. சரி வாங்க உங்கள் பைக்கில் போடுவோம். என் பைக்கை போட்டு. சரி போட்டு வாங்க. வாங்க கையோட வாங்க. நீங்கள் அழைச்சிட்டு போய் ஒன்று மாடு வாங்கணும், இல்லைன்னா பணத்தை கொடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஒரு மாட்டு தர மாட்டை கொண்டாந்து கொடுத்தேன். இந்த மாடாவது ஒழுங்கா. இந்த மாடு மாதிரி கரு மாடு. ஆடு நல்லா தான் இருக்கு. சுழி எல்லாம் சுத்தமாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக சுத்தமாக இருக்கு. நல்லா யோகமான மாடு. எவ்வளோ இருக்கும் இது? காலைல 4 லிட்டர் இருக்கும், சாயந்தரம் 2 லிட்டர் இருக்கும். மாடு நல்லா தான் இருக்கு. இன்னும் பின்னங்கால் மட்டும் ஒரு பக்கம் ஏதாவது நொண்டுன மாதிரி சூம்பி போன மாதிரி தெரியுது. அது இமனியாங்கால் கிருமாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். அப்படியா? யோகாரம் மாடு. 50 ரூபாய் இல்லைங்க, உனக்கு குறைச்சி போட்டு ஒரு 35 ரூபாய் வாங்கி தரேன். ஒரு காலு நொண்டுது நிமோனியங்காலு குமானியங்காலுங்கிறீங்க. அதை நொண்டி மாட்டை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? நினைச்சேன் மாடு ரேட்டு கம்மின்னு நீங்க கூப்பிடும் போத. இது வேணாம் உங்களுக்கு. அப்பனா இந்த மாடு வேணாம், உங்களுக்கு இன்னொரு மாடு இருக்கு, அதை காமிக்கிறோம். இதே மாதிரி இது நல்ல மாடு. அதோட இதோட இந்த மாடு உனக்கு ஒத்தர. ஒழுங்கா காட்டுங்க. இந்த மாடு உனக்கு பிடிக்கும். ஆமா, சூப்பரான மாடு. அதுல இருந்து 10 மாடு காட்டிட்டீங்க. மாடு பிடிக்குது. இந்த மாட்டை பாரு. மாடு நல்லா தான் இருக்கு. இது காலையில 3 லிட்டர் இருக்கும், சாயந்தரம் 1.5 லிட்டர் இருக்கும். என்ன ரேட்னா முடியும்? இது 35 ரூபா இல்லைங்க, உனக்கு 25 ரூபா வாங்கி தரேன். சுழி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா. கண்ணு என்னென்ன ஒரு மாதிரியா பார்க்குது? அது ராஜா பாரு, ராஜா கண்ணு. இதை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கட்டினாக்கா மாடு 25 மாடு பெருகும். ராஜா பாருவா பார்க்குது. யோகமான மாடு. கண்ணே தெரியல, ராஜா பார்வை பார்க்குது, மயிறு பார்வை பார்க்குதுங்க. நீ மாட்டு தரவாயா பண்ணுறீங்க நீங்க? கண்ணு தெரியாத மாட்டை கொண்டாந்து ஒரு கண்ணே ஒரு பக்கம் இருக்கு தெரியல, ராஜா பார்வை பார்க்குதுங்கிறீங்க. உங்களெல்லாம் நம்பி மாடு வாங்க வர்ற மாதிரிங்க. ஏன் புத்தியை செருப்பால் அடிக்கணும். காலையில எத்தனை மாடு இதே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரி அப்ப ஒழுங்கா ஒரு மாட்டை வாங்கியா. இன்னொரு மாடு இருக்கு, நல்ல மாடு. அதை பார்ப்போம். பணத்தை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இது ஒழுங்கான மாட்டை காட்டு. இந்த மாடு நல்ல மாடு. சாப்பிடாம கொள்ளாம உங்களோட அலைகிறதான் வேலை. என்ன ஒரே கருப்பாவில் இருக்கு. அதான் 5 லிட்டர் இருக்கும். நாட்டு மாடு தானே? நாட்டு மாடு இல்லை கிராஸா? செர்ச்சி மாதிரி இருக்கு. காலையில் 5 லிட்டர் இருக்கும், சாயந்தரம் 4 லிட்டர் இருக்கும். காலையில் 5 லிட்டர், சாயந்தரம் 4. வயிற்றுல எதுவும் டேங்க் வச்சு தச்சிருக்கா? கருப்பா இருந்தோன்னே சிண்டெக்ஸ் டேங்குன்னு நினைச்சிட்டீங்களா? எப்படி 5 லிட்டர் இறக்கும்? மடியும் காணும், வயிறையும் காணும். 5 லிட்டர் இறக்காது. என்ன உள்ள ஏதாவது வச்சு நம்ம பாலை கொண்டு ஊற்றி வச்சோம்னா அது டேப்பை திறந்துட்டா ஊற்றும். காலைல 2, சாயந்தரம் 2. அதை சொல்லுங்க. 2 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். ஒரு இழிச்சா உங்கள்கிட்ட மாட்டிக்கப்படாத. கண்டுபிட்டியே நல்லா தான் இருக்கு. என்ன ரேட்டு சொல்றாங்க? 40 ரூபாய் இல்லைங்க, ஒரு 37 வாங்கி தரேன். ஒரு மூட்டை 37 ரூபாய். 35 முடிச்சு விடுங்களேன். அவ்வளவு குறைக்க மாட்டாங்க. போங்க இல்லாட்டியும் அந்த மாட்டுக்கார அந்த நிமோனியாங்காலு ராஜ பார்வை அதெல்லாம் இல்லை. இது சூப்பர் மாடு. இதே மாதிரி மாடே எங்கே பார்த்துக்க மாட்டேன். முட்டாது. ஸோ பச்சை பிள்ளையும் பிடிக்கலாம். ஏன் பச்சை பிள்ளை பிடிச்சி என்ன பண்ணுவது? பால் நேரம் போய் குடிக்க முடியாது. வல்லாது. எதையாவது பேச என்னென்னு பேசாதீங்க. வெளியே போய் முடிச்சுடுங்க. வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, கையோட முடிச்சுடுங்க. உடனே ஏற்றிக்கிற மாதிரி டாட்டா பயணிக்கிட்ட வண்டியை சொன்னா அனுப்பி விட்றோம். தம்பி வா தம்பி. எங்கடா பயணிச்சாமி இல்லையா? ஐயா வெம்படியா கோயிலுக்கு போய்ட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. சாயந்தரம் வருவாப்லையா? சரி மாடு பார்க்க வந்தாங்க. வியாபாரம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மாடு என்ன பார்ட்டி வாங்கிக்கிறேன்ட்டு. சரி நீ தான் இது வீட்டுக்காரன்னு சொல்லி உன்ட்ட பணத்தை வாங்கி கொடுக்க சொல்கிறேன். வாங்கி தரேன், நீ வச்சுக்க. சாயந்தரம் வந்து மாட்டை ஓட்டி. முதலாளிக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு செலவுக்கு ஆகி தரேன். பார்த்துக்க. முதலாளி தெரியாமல் பார்த்துங்க. சரி வா. வந்துட்டாரு மாடு. வாங்க தம்பி. அதான் மாடு சொன்னாப்புல 40 ரூபா சொல்கிறாரு. அப்புறம் ஏதாவது பேசி முடிச்சு விடுங்க அண்ணன். நீங்கள் சொன்னீங்கன்னா ஓட்டிக்கிறேன். அதான் அப்பா சொன்னாங்க 40 ரூபா சொல்லியிருக்காங்க. 37க்கு பேசுகிறாரு. நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா ஓட்டிக்கலாம். நீங்கள் 37 போட்டு அட்வான்ஸை ஒரு 5000 ரூபா கொடுத்துருங்க. இப்போ ஓட்டிக்கிறேண்ணே. ஏன் இப்போ இன்றைக்கி பிரதமையில் ஓட்டக்கூடாது? சாயந்தரம் வந்து ஓட்டிடுங்க. சாயந்தரம் வரைக்கும் பிரதமர் இருக்குது. சாயந்தரம் வந்து ஓட்டிடுங்க. நீங்கள் டாட்டாஜி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் எடுத்துருவாங்க. பாக்கி சாயந்தரம் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் டாட்டாஜியில் ஏறும்ல. ஒன்றும் அதெல்லாம் ஏறும். நிப்பாட்டி ஏற்றுறதுக்கு இடம் அதெல்லாம் இடம் இருக்குது. சரி எவ்வளோ கொடுக்க? ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து விடுங்க. இதாங்க 5000 வாங்கிக்கலாம். 5000 வாங்கி வச்சுருங்க. சாயந்தரம் வந்து ஓட்டிக்கிறாங்க. சரி நான் சாயங்காலம் அவர் பயணிக்கிட்ட சொல்லி அவன் டாட்டாஜி அனுப்பிவிட சொல்கிறேன். நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி.
இது பண்ணுங்க போமா. சாயந்தரம் வந்துருங்க. சரி வாங்க போ. சரி வாங்க போ, கொண்டாந்து விட்டு வந்துடுறேன். அது வேணாம், நான் எனக்கு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது. என்னது? மாடு ஒன்று பார்த்துருக்கேன், அது வர்றாங்க பாட்டி, அது ஓட்டி விட்டு வரேன். நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுங்க. நான் 5 மணிக்கு இங்கே வந்துடுவேன். சரி வண்டியோட வந்துடுங்க. சரி நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வரேண்ணே. ஏய் வா, மாட்டை கட்டிட்டு இருக்கியா? அது அந்த பணத்தை எடு. முதலாளிக்கு தெரியாமல் பார்த்துங்க, என்ன எதுவும் கொடுத்து விட்றாதீங்க. அது ரைட்டு. என்ன எதுவும் கவனிக்கலையே. இந்தா 150 ரூபா இருக்கும், நீ ஒரு கோட்டர் வச்சு பார்த்து முதலாளி தெரியாமல் பார்த்துங்க. அது பார்த்துக்கிறேன். சரி வரட்டா.